our channel. நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டெய்லியும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு விட்டமின் இ கேப்சூலை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் க்ளோவை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். இது 15 டேஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். நல்ல வெயில் அப்படிங்கும்போது ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நம்ம நார்மல் கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூலும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் தப்பில்லை, நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3 பொருளோடு சேர்ந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம யூஸ் பண்ணோன்னா 15 டேஸ்க்கு ஒருக்கா நம்ம வந்து ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கொண்டு வரலாம். அந்த ஃபேஸ் க்ளோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த க்ளோ எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இதில் ஆயில் இருக்கும். நம்ம வந்து கையிலேயே கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக கையிலேயே போட்டுக்குவேன். நம்ம வந்து போட்டுக்கலாம். இது பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும். இது வந்து போதுமான அளவு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னொரு போட்டுக்கலாம். நான் ஒரு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஸ்கின் பார்த்திங்கன்னா எனக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினாக நம்மளோட எல்லா பியூட்டி ப்ராடக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். நார்மலாகவே வந்து ஒரு காட்டன் எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் நல்லா நனைச்சிட்டு சும்மா ஒரு தொடச்சி எடுத்தாலே வந்து ஒரு க்ளீனப் கிடைக்கும். அந்த மாதிரி சூப்பரான ரோஸ் வாட்டரும் இந்த ஆயில் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் கூட இந்த ஆயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த ரோஸ் வாட்டரும் அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு பண்ணால் போதும். நான் வந்து மசாஜெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூலும் ரோஸ் வாட்டரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. இது வந்து ஒரு 5 to 7 மினிட் அந்த மாதிரி வச்சுட்டு இது நல்ல ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஆயிலியாக ஸ்கின் வந்து நிறைய பேர் ஆயில் ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நான் சிலப்போ வந்து இந்த ஒரு பேக்கோடையே நான் தொடச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுவே வந்து மார்னிங் நம்ம ஒர்க் போகும்போது ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம 3 பொருளோடு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப ஒரு நல்ல ஃபேஸ் ஃபில் பண்ண ஒரு லுக் கிடைக்கும். இப்போ நான் வந்து அது ஈரம் பண்ண துணியில் வந்து நல்லா தொடச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 நிமிஷம் தான் விட்டுருக்கேன். 4 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்கின் க்ளோ எப்படி இருக்குன்னு. மெயினாக நம்ம வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது கூடவே நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பிம்பிள்ஸ் வராது. பிம்பிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரேருங்க, எப்போவாவது ஒரு டைம் மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு பிம்பிளே வராது. பாருங்கள், அது துடைக்கும் போதே ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பேக் என்ன? அடுத்த பேக் தேன் தாங்க. தேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஸ்கின்னுக்கு. தேன் கூட நான் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துறேன். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், தேன் சேர்த்தா ஹேர் வந்து ஆரஞ்ச் ஆயிரும் அப்படின்னு. ஃபேஸில் இருக்கிற ஹேர்லாம் ஆரஞ்ச் ஆகுதுங்க. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஹேரில் வந்து ஆரஞ்ச் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் இ கேப்சூலும் இந்த தேனும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அந்த ஷைனிங் தன்மை வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், கிளாஸி ஸ்கின் கொடுக்கும். நம்ம மார்னிங் மேக்கப் பண்ணிட்டு போகிறோம், மேக்கப்பில் போனதுக்கப்புறம் பார்த்தா கூட நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ வந்து இருக்கும். இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, மைல்டாக
கொஞ்சம் லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மசாஜுக்கு அப்புறம் ஒரு 4 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். காட்டன் வந்து ட்ரையாக துடைக்காதீங்க. நல்ல ஒரு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேக்கு. நம்ம இந்த பேக் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னா தேனும் இந்த விட்டமின் இ கேப்சூல் மட்டும் போட்டால் கூட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே வந்து இது நல்லா மெச் ஆகணும் ஃபேஸ் எல்லாமே. ஒரு 4 நிமிஷம் கழித்து அதே ஈரத்துள்ள தொடச்சிடலாம். இது வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இல்லை, தொடச்சிட்டு இப்போ இது ஃபுல்லாக நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக ஷைனிங்காக இருக்கிறது. நம்ம வந்து இது போட்டால் ரொம்ப கலராகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த க்ளோ நல்லாயிருக்கும். நம்ம காலையில் வந்துட்டு ஏதோ ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் கூட போதும், ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டு பேக் வந்து ஆலோவேரா ஜெல் தான், மேஜிக்கல் ஜெல். இந்த ஜெல் போட்டாலே நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் இருக்கும். அது கூட ஆலோவேரா ஜெல் எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு ஒரு விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 விட்டமின் இ கேப்சூல்லே பண்ணால் போதும், ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆலோவேரா ஜெல்லும் இந்த ஆயிலும் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் வந்து ஒரு 7 மினிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து அந்த மசாஜ் கொடுக்கும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆகும்போது ஸ்கின் வந்து நல்லா நார்மலாகவே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது, ரொம்ப 100% ஹெல்ப் பண்ணும். இது 7 மினிட் மசாஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் தொடச்சி எடுத்துடலாம். பேக்கும் இதையும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக 3 பொருள் வச்சு ஒரே பொருள் கூட 3 பொருள் மிக்ஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின் க்ளோ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். துடைக்கும் போது தெரியும். காலையில் நம்ம வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு மேக்கப் பண்ணும்போது ஸ்கின் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.